வணக்கம். என் பேர் ராமகிருஷ்ணன். நான் வேலூர் மாவட்டம். இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, 9 கட்டம், 9 நவகிரகம், 12 கட்டம், 108 பாதம். இதுதான் பேசிக். இதை வச்சு தான் ஜாதகமே. யார் ஒருத்தருமே முதல்ல ஜாதகத்தை பாருங்கள். அது நமக்கு என்ன பிரார்த்தம் இருக்குது, அது நம்மளுக்கு என்ன சொல்ல வருது, அதுதான் நடக்கும். அதுபடி தான் நடக்க முடியும். அதுதான் வரும். முதல்ல நம்ம யாருன்னு நம்ம ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு பாவத்தையும் பார்த்துக்கணும். எந்த பாவம் நல்லா இருக்குது, எந்த பாவம் நம்மளுக்கு கெடுதல் செய்யும், அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யலாம், பாவத்தோட பாவமாக கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நான் இப்படி தான் செய்வேன், நம்ம அதை மீறி போனோம்னா எதுவுமே செயல்படுத்த முடியாது. முதல்ல ஒரு விஷயம், லக்னம் என்ன சொல்லுது, நல்லா இருக்காரா, அவர் அஸ்தங்கமா இல்லை பாதகஸ்தானமா. ரெண்டாவது, அந்த பாவம் நம்மளுக்கு ரெண்டாவது பாவம் பணவரஸ்தானம், நம்ம வாக்கு பாவிங்க பார்க்குதா, சுபகிரகம் பார்க்குதா, அதை பார்த்துட்டு அதுமாரி நம்ம பேச ஆரம்பிக்கணும். அதுமாரி நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். மூன்றாவது பாவம் நம்மளுடைய தைரியம், நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்மளால் என்ன செய்ய முடியாது, அது என்ன சொல்ல வருது, அது பார்த்துக்கணும். நாலாவது நம்ம மனசு. நம்ம மனசு மாரி தான் நம்ம வாழ்க்கை. நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதே தான். நல்லதே நினச்சா நல்லது தான். அஞ்சாம் பாவம்ன்றது குழந்தை, குலதெய்வம்னு சொல்லுவாங்க. குழந்தை புத்திரஸ்தானம், அதையும் பார்த்துக்கணும். நம்ம துணி நட பாவனை எல்லாமே அஞ்சாம் பாவம் நம்ம எப்படி இருக்கணும். ஆறாம் பாவம் எதிரி. எதிரின்னும் போது நம்மளுடைய ஆறாம் பாவம் மறைஞ்சிட்டாலோ இல்லை நீச்சமாயிட்டோ பயப்படாதீங்க, நீங்கள் தான் தைரியசாலி. ஏழாம் பாவம் அதே போல தான். பொது வாழ்க்கை. பொது வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபட முடியுமா முடியாதா, நீங்கள் செய்கிறது நல்லதா கெட்டதான் அமையிறது. எட்டாம் பாவம் அது மாரகஸ்தானம், அதேமாதிரி ஆயுள் ஸ்தானம். நீங்கள் போகும்போது வரும்போது உங்களுக்கு அந்த பாவம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். போகும்போது வண்டியில் அடிபடுமா, இல்லை வரும்போது அடிபடுமா, இல்லை நீங்கள் நிற்கும் போது வழிக்கு விழுவீங்களா, அதை பார்க்கணும். ஒன்பதாவது உங்களுக்கு என்ன கிடைக்குன்றது 9ஆம் பாவம். இதுதான் கிடைக்கும், இதுதான் கிடைக்காது, அதுக்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. 10ஆம் பாவம் தொழில், கருமம். உன் கையால் கருமம் செய்ய முடியுமா, இல்லை தொழில் நீ அடிமையாக இருப்பியா, இல்லை நீ சொந்தமாக செய்வியா. 16ஆம் பாவம் அது லாபஸ்தானம். அதில் ஏதோ ஒரு கிரகம் இருந்தாலும் அது உனக்கு லாபம் தான் பண்ணி கொடுக்கும். பாவியாக இருந்தாலும் சரி, சுபராக இருந்தாலும் சரி. 12வது அயன சயன போகும். நீங்கள் தூக்கத்தில் படுக்கும்போது கனவுல என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். சுப கிரகமோ அசுப கிரகமோ என்ன கிரகம் பார்க்குது அதுதான். நன்றி, வணக்கம்.